அன்பான உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி பற்றிய ஒரு சின்ன வீடியோவும் அதே நேரம் விநாயகர் பெருமான் பற்றிய நிறைய தகவல்களும் இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் வணக்கம் பிள்ளையாருக்கே உரியது. கோயில்களை கூட பார்த்தீங்கன்னா முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு தான் அனைத்து தெய்வங்களையும் வணங்குவார்கள் தமிழர்கள். எந்த செயலை தொடங்கும் முன்னும் காரியம் சித்தி பெறவும் முதல்ல விநாயகரை எல்லோரும் வணங்குவது வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆவணியில் புண்ணிய சதுர்த்தியான பிள்ளையார் சதுர்த்தி வருகிறது. இதுதான் எங்கள் வீட்டு வாழை மரம். இதில் இந்த ஒரு இலையை நாங்கள் வெட்டி எடுப்போம் பிள்ளையாருக்கு படைப்பதற்காக. பிள்ளையார் ரொம்ப எளிதானவர் என்று சொல்லுவது வழக்கம். ஏனென்றால் பிள்ளையாரை நாங்கள் மஞ்சள்லையும் பிடிக்கலாம், களிமண்ணில் கூட பிள்ளையாரை பிடிக்கலாம். விநாயகர் பெருமான் யானை முகத்தை பெற்ற தினமே விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அருகம்புல். இந்த அருகம்புல் விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்சதில் ஒன்று. இதை வச்சு விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்வது வழக்கமாக தமிழர்களிடையே காணப்படுகிறது. விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்வதை எங்களோட வீட்டில் உள்ள அருகம்புல்லை நாங்கள் பறித்து விநாயகர் பெருமானுக்கு பூஜையை செய்வோம். தலையின் முன் பக்கங்களின் நெற்றியில் அருகில் குட்டி தோப்பு கரணம் போட்டு வழிபடுவது சாலவும் சிறந்தது. விநாயகர் சதுர்த்தி அன்று எங்களை வீட்டில் விநாயகர் பெருமானை அலங்கரித்த அழகான காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. விநாயகர் பெருமானுக்கு பிடித்த நைவேத்தியமான மோதகங்கள்கிட்ட நாங்களும் படைச்சிருக்கணும். இறைவனை வழிபடும் முறையில் பஞ்சபுராணம் பாடி வழிபடும் முறையும் ஒன்றாகும். இந்த பஞ்சபுராணம் பார்த்தீங்கன்னா தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், இதனோட திருப்புகழும் பாடலாம். எங்கள் வீட்லேயும் நாங்கள் பஞ்சபுராணம் பாடினோம். அது உங்களுக்கு ஒரு சின்ன தொகுப்பாக தரப்போகிறோம்.
விக்னங்களை நீக்கும் விநாயகரை நாமும் வழிபட்டு முழு அனுக்கிரகங்களை பெறுவோமாக. இந்த விநாயகர் சதுர்த்தி பற்றி ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஷார்ட் வீடியோஸை ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.